ஹாய், வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். இன்னைக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான பிஸ்கட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம எந்த பிராண்ட் பிஸ்கட்னாலுமே எடுத்துக்கலாம். இதுக்கு மில்க் சக்தி பிஸ்கட் எடுத்துக்கிறேன். அதிலிருந்து ஒரு 15 பிஸ்கட் மட்டும் நான் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். உடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பவுடரை அரைச்சதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் பால் சேர்த்துட்டு ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. இதை இப்போ அடுப்பில் வச்சு கிளறி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் மாதிரி பால் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 1 நிமிஷம் கிளறினீங்கன்னா போதும், நல்லா கெட்டியாகி வந்துடும். நல்லா ஆற விட்டுட்டு அரைக்கிறதுக்காக மிக்சியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு. வேற ஒரு டப்பாவில் மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பரான ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு. நார்மல் கரண்டிலேயே எடுத்துக்கலாம். வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு வீட்டில் சாப்பிட்டு மீதம் இருக்கிற பிஸ்கட்டும் ஒரு 1/4 லிட்டர் பால் இருந்தாமே போதும். ரொம்பவே சூப்பரான ஐஸ்கிரீம் செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக கடையில் போய் எதுவும் வாங்க தேவையில்லை. கடைகளில் இருக்கிற மாதிரியே ரொம்ப ஸ்மூத் அண்ட் க்ரீமியான ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.